மகா சிவராத்திரியையொட்டி தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் விடிய விடிய பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு முழுவதும் முக்கிய சிவாலயங்களில் சிவராத்திரி திருவிழா களை கட்டியது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள பெருவுடையாருக்கு இரவு 10 மணி, நள்ளிரவு 12 மணி, 2 மணி மற்றும் அதிகாலை 4 மணி என்று 4 கால பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோவிலில் விடிய விடிய நடைபெற்ற பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவிலில் கலை நிகழ்ச்சிகளுடன் சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் மகா சிவராத்திரி வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன்படி உஜ்ஜயினியில் உள்ள மகா காளேஸ்வரர் ஜோதிர்லிங்க கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் பங்கேற்றார். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் உள்ள லிங்கராஜ் கோவிலில் தீபம் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் விரதத்தை முடித்துக் கொண்டனர். சம்பல்பூரில் உள்ள சிவன் கோவிலில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பங்கேற்று வழிபாடு நடத்தினார். இவை தவிர நேபாள் தலைநகர் காத்மாண்டுவில் உள்ள பசுபதிநாத் கோவிலில் பக்தர்கள் இரவு முழுவதுமாக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் நாளை வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு வரும் 23ஆம் தேதிக்கு வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் 97,38,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதனால் தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,43,76,000 குறைந்தது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் நீக்கப்பட்டவர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்கவும், 18 வயது பூர்த்தி செய்தவர்கள் புதிதாக பெயர்களை சேர்க்கவும் கடந்த 30ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டது. இதற்கிடையே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கு நீக்கப்பட்ட அவகாசம் கடந்த 10ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. புதிதாக வழங்கப்பட்ட படிவங்கள் சரிபார்க்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு நாளை இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டதால் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தானை வீழ்த்தியதற்கு நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். T20 உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தானை பந்தாடிய இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றது. கொழும்புவில் நடைபெற்ற 27வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான இந்திய அணியுடன் பாகிஸ்தான் பலப்பரீட்சை நடத்தியது. டாஸ் வென்ற பாகிஸ்தான் பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் களமிறங்கினர். அபிஷேக் சர்மா அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுக்க அதிரடியாக ஆடிய இஷான் கிஷன் 40 பந்துகளில் 77 ரன்கள் குவித்தார். இஷான் கிஷன் போல்டான நிலையில் திலக் வர்மா 25 ரன்களிலும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் 32 ரன்களிலும் அவுட் ஆகி வெளியேறினர். ஹர்திக் பாண்டியா டக் அவுட் ஆக சிவம் துபே ஓரளவு அதிரடி காட்டினார். 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 175 ரன்கள் எடுத்தது. 176 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தானுக்கு தொடக்கமே மோசமாக அமைந்தது. தொடக்க வீரர் சாயிப் ஜாதா ஃபர்ஹான் ஹர்திக் பாண்டியாவிடம் விக்கெட்டை பறிகொடுக்க பும்ரா 2வது ஓவரின் 2வது மற்றும் கடைசி பந்தில் சயீம் அயூப், சல்மான் ஆகியோரை பெவிலினுக்கு அனுப்பினார். முன்னணி வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறியதால் அதிலிருந்து மீள முடியாத பாகிஸ்தான் அணி 18 ஓவர்களில் 114 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் ஹாட்ரிக் வெற்றியை ருசித்த இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றது. டாஸ் போடும்போது இரு அணி கேப்டன்களும் இம்முறையும் கைக்குலுக்கிக் கொள்ளாதது குறிப்பிடத்தக்கது.
சென்னை மெரினாவில் இந்தியா பாகிஸ்தான் போட்டியை ஆர்வத்தோடு பெரிய திரையில் கண்டுகளித்த ரசிகர்கள் இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடினர். ஒன் சைடு மேட்ச் இதெல்லாம் பேட்டிங்லயே பவுலிங்ல சரியான காட்டிட்டாங்க. இது இந்தியா பாகிஸ்தான் இனிமே ரைவல்ரி கிடையாது, ஒன்லி இந்தியா மட்டும் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா அவங்கள இது பண்ணியாச்சு, பாகிஸ்தான்ல பஞ்சு ஆக்கியாச்சு. ஒண்ணுமே அவங்களால ஜெயிக்கிறதுக்கு பாசிபிளே கொடுக்கல, எல்லா இடத்துலயும் ஃபுல்லா அடிச்சிட்டாங்க. சூப்பர் ஹிட்டா வேஸ்ட் ப்ரோ, இப்போ கப்ப இந்தியால குடுக்குறோம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நம்ம இதேபோல நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வெற்றி கொண்டாட்டம் களை கட்டியது. நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வர்ணம் பூச நினைக்கிறாங்க. வள்ளலாரின் நோக்கங்களை சிதைச்சிட நாம் அனுமதிக்க கூடாது. அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஆற்றிய உரையே இது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வள்ளலாரின் வாழ்க்கை வரலாற்று புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பெயர் பலகையினை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த முதலமைச்சர் வடலூர் வள்ளலார் சர்வதேச மையத்தின் முடிவுற்ற கட்டுமான பணிகளையும் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் வள்ளலார் பிறந்த நாளையொட்டி ஆண்டுதோறும் 3 நாட்கள் விழா எடுக்கப்படும் என்றார். தலைநகர் சென்னையில வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்பது, அந்த ஆய்வு மையம் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு வளாகத்தில் வைக்கப்படும். இதுவரை 8423 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் புகைச்சல் அதிகரித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பரப்புரை பயணத்தின் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் அரியம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது அதிமுக யாருக்கும் அடிமை கட்சி கிடையாது என்று கூறினார். அங்க அறிவாலயத்துல முதல் மாடியில ரைடு, தரைத்தளத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை, இதுதான் திமுகவுடைய அடிமை. அண்ணா திமுக அப்படி அல்ல. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தன்மானமுள்ள கட்சி. வரும் தேர்தலில் காங்கிரசும் திமுகவும் ஒன்றாக இருக்குமா என்பதே சந்தேகம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். புகைய ஆரம்பிச்சிட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணியில. அது நிலைக்குமா நிலைக்காது என்று தெரியல. இப்படித்தான் திமுக கூட்டணி. ஒரு பக்கம் திருமாவளவன் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாரு. அதிமுக ஆட்சியில் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டிய திமுக தற்போது வெள்ளை கொடி காட்டுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். கோவை ஈஷா மையத்தில் 32வது மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஈஷா நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். அப்போது ஈஷா சார்பில் கலை மற்றும் பொழுதுபோக்கு, விளையாட்டு, இலக்கியம் உள்ளிட்ட பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்ட 10 பேருக்கு பவ்ய பாரத் பூஷன் விருது வழங்கப்பட்டது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து பேசிய ராஜ்நாத் சிங் தான் ஆன்மீகவாதியாக வந்திருப்பதாக குறிப்பிட்டு காசிக்கும் தமிழுக்கும் நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க தொடர்பு இருப்பதாக கூறினார். மேலும் நாட்டின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் போர் வீரர்களால் மட்டுமல்ல, பயமில்லா ஆன்மீகத்தால் முழுமையடைவதாக தெரிவித்தார். இவ்விழாவில் நடிகைகள் தமனா, சாரா, ஸ்ரீநிதி ஷெட்டி உள்ளிட்டோரும் பங்கேற்று மனமுருகி வழிபாடு நடத்தினர். ஈஷா மகா சிவராத்திரி விழாவில் விடிய விடிய பூஜைகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. வண்ண வண்ண ஒளிகளால் மிளிர்ந்த ஆதியோகி சிலை முன்பாக தியானங்கள், மந்திர உச்சாடனைகள் நடைபெற்றன.
பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளால் மெய்மறந்த சிவபக்தர்கள் மந்திரங்களை உச்சரித்தபடி பக்தியில் மூழ்கினர். பல்வேறு பகுதிகளிலிருந்து சிவபக்தர்கள் எழுப்பிய ஆன்மீக கேள்விகளுக்கு சத்குரு ஜக்கி வாசுதேவ் பதிலளித்தார். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசும். அதனால மரியாதை காங்கிரஸ் காரங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை அவ்வளவுதான். இல்ல எம்பி சில பேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வந்து எம்பி எங்க வச்சுட்டாங்க, நான் திருப்பி எம்பி அடிக்க போறது, நான் விருதுல எம்பி அடிக்க போறது இருக்கு. என்னைய பொறுத்தப்பட்ட என் கட்சி முக்கியம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் மதுரை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சி எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறிய கருத்துக்களே இவை. கூட்டத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், ஆட்சியில் பங்கு அளிக்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் 30% இடங்களை காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இடையிலான உறவு சிறப்பாக இருப்பதாக கூறினார். நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி லெப்ட்ல லைட் போட்டு இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்ப முடியாது. மற்ற கட்சிகள்லாம் பல கட்சிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், அப்பெல்லாம் பேசாது இந்த கட்சி. இது வந்து பெரிய கட்சி, நான் தேசிய கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்குன்னு ஒரு சில நெறிமுறைகள் இருக்கு. நாங்க திமுகவுடனான உறவு எங்களுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கோம். திமுக கூட்டணியில் மதுரை வடக்கு தொகுதியை பெறுவதே தங்களது லட்சியம் என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா, மனந்தான் லவ் லவ் நடிக்கும், லவ்னு தான் துடிக்கும், தோத்து போனா துடிக்கும், பைத்தியம் பிடிக்கும், காதல் கசக்குதையா. காதலர் தின நிகழ்ச்சியில் காதல் கசகுதையா பாடல் பாடியது வேறு யாரும் அல்ல, நம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசனே தான். எப்போதும் தனது தனித்துவமான பேச்சுகளால் மேடைகளை கவனப்படுத்தும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் இந்த முறை நிகழ்ச்சி ஒன்றில் ஜென்சி தலைமுறையினருக்கு இளையராஜாவின் இசையில் ஒரு பாடலை பாடி அரங்கை அதிர வைத்தார். இந்த கால இளைஞர் செய்யும் காதலுக்கு ஆனந்தமே எங்கள் பாட்டிற்கு, தகப்பன் பேச்சு தாயின் பேச்ச மதிக்கணும், நீயாக பெண் தேட கூடாது எனக்கு. நீதிபதி பாடல் பாடியதை வழக்கறிஞர்கள் உட்பட அரங்கில் இருந்த அனைவரும் உற்சாகமாக ரசித்தனர். தோத்து போன துடிக்கும், பைத்தியம் பிடிக்கும், காதல். கல்பாக்கம் அருகே பால்குட ஊர்வலத்தின் போது மீனவர்களிடையே மோதல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினத்தில் இரு மீனவ கிராம மக்களிடையே ஏற்பட்ட மோதலில் கற்கடை வீசி தாக்கிக் கொண்டதால் பதற்றம் ஏற்பட்டது. புதுப்பட்டினத்தில் உள்ள அங்காளம்மன் கோவில் சிவராத்திரி திருவிழாவை ஒட்டி பால்குடம் எடுப்பது தொடர்பாக புதுப்பட்டினம் மற்றும் உயாளிக்குப்பம் மீனவ கிராமங்களுக்கு இடையே நீண்ட நாட்களாக தகராறு இருந்து வருகிறது. பொது இடத்தை பயன்படுத்துவது தொடர்பான இந்த விவகாரம் நீதிமன்றம் வரை சென்ற நிலையில் பால்குட ஊர்வலத்தின் போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து காலை முதல் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் இரு தரப்பினரும் திடீரென்று ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்டனர். இந்த சரமாரி கல்வீச்சு சம்பவத்தில் 2 மீனவர்கள் காயமடைந்தனர். மோதல் மேலும் தீவிரமடைவதை தடுக்க அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் நாளை பதவியேற்க இருக்கும் நிலையில் இந்தியா சார்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அண்டை நாடான வங்கதேசத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு மாணவர்களின் போராட்டத்தால் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்தது. ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்து முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு மொத்தமுள்ள 300 தொகுதிகளில் 299 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் அண்மையில் மறைந்த
முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி 209 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியது. இதனையடுத்து இடைக்கால அரசை தலைமையேற்று நடத்திய முகமது யூனிஸ் இந்தியா, சீனா, பாகிஸ்தான், துருக்கி, இலங்கை உள்ளிட்ட 13 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களுக்கு தாரிக் ரஹ்மானின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் இந்தியா சார்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் தாரிக் ரஹ்மானின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். மகா சிவராத்திரியையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் திரளான பக்தர்கள் புனித நீராடினர். கடற்கரை மணலில் சிவலிங்கம் பிடித்து வழிபட்டனர். பலரும் எள்ளு பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். வடமாநில பக்தர்கள் மற்றும் அகோரிகள் என ஆயிரக்கணக்கானோர் வந்திருந்ததால் அக்னி தீர்த்த கடற்கரையில் கூட்ட நெரிசல் அதிகரித்தது. மகா சிவராத்திரியையொட்டி சேலத்தில் 2 டன் கரும்புகளை கொண்டு பிரம்மாண்ட சிவலிங்கம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொன்னம்மாப்பேட்டையில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் 12 அடி உயரத்தில் இந்த பிரம்மாண்ட சிவலிங்கம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சிவன், பார்வதி அலங்காரமும் வடிவமைக்கப்பட்டுள்ள நிலையில் திரளான பக்தர்கள் பார்த்து ரசித்து செல்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திரளான பக்தர்கள் குவிந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்துள்ள பக்தர்கள் கடலில் நீராடிவிட்டு அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை வழிபட்டனர். 100 ரூபாய் கட்டண தரிசனம், பொது தரிசனம், மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வரிசை என அனைத்திலும் பக்தர்கள் 4 மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலை இருந்தது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரகம் அருகே அமைந்துள்ள குரு முத்தீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 41 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட ராஜலிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபத்தூர் மூவர்பேட்டை கிராமத்தில் சப்தகன்னி கோவிலில் 6 அடி உயரத்தில் பனிக்கட்டியால் சிவலிங்கம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. வெண்ணிக்குய்க்கு 185வது பிறந்த நாளுக்காக தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. மார்க்கையன் கோட்டையில் தேன்சிட்டு, பூஞ்சிட்டு, தட்டான் திட்டு, கரிச்சான் மாடு, பெரிய மாடு உள்ளிட்ட 5 பிரிவுகளில் போட்டி நடந்தது. 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்த போட்டியில் நூற்றுக்கணக்கான ஜோடி மாடுகள் போட்டியில் பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தோடின. தஞ்சையைச் சேர்ந்த பெண்ணுக்கும் லண்டனைச் சேர்ந்த இளைஞருக்கும் வேத மந்திரங்கள் முழங்க கெட்டிமேளம் ஒலிக்க தமிழ் முறைப்படி திருமணம் கோலாகலமாக நடந்தது. மேற்படிப்புக்காக லண்டன் சென்ற மோனிகாவும் அதே கல்லூரியில் படித்த அலெக்சாண்டரும் காதலித்த நிலையில் பெற்றோர் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தனர். உற்றார் உறவினர்கள் புடைசூழ அம்மி மிதித்து அக்னியை வலம் வந்து ஹோமத்தில் நெல்பொறி போட்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் குன்னூர் சாலையில் அதிகாலை நேரத்தில் உலவிய பாகுபலி யானை சாலையோர இரும்பு கம்பி வேலியை சேதப்படுத்தியது. சிறுமுகை பகுதியில் கடந்த சில நாட்களாக சுற்றித் திரியக்கூடிய பாகுபலி மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையில் ஓடந்துறை பகுதியிலும் சுற்றித் திரிந்தது. நெல்லிமலை வனப்பகுதிக்கு சென்ற பாகுபலி யானை மீண்டும் மேட்டுப்பாளையம் காப்பு காட்டு பகுதிக்கு சென்றது. இந்த யானையை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சத்திற்கு உள்ளாகினர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைக்காட்டில் புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மையநாதன் தொடங்கி வைத்தார். மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த 750 காளைகள் ஜல்லிக்கட்டு களத்தில் அவிழ்த்து விடப்பட்டன. 300 காளையர்கள் பங்கேற்ற அந்த காளைகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுட்டெரிக்கும் வெயிலால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்த போதிலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. குற்றால மெயினருவி, ஐந்தருவியில் குறைந்த அளவே தண்ணீர் வந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலை இருந்தது. இந்த குற்றாலத்தில் தண்ணி ரொம்ப கம்மியாக உள்ளது. வந்ததில் வெறும் ஏமாற்றம் தான். நிறைய கூட்டமாக இருக்குது. வெயிலும் கொஞ்சம் ஓவராக இருக்குது.
ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையொட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் குளிக்க திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கொடைக்கானல் வனப்பகுதிகளில் மழை இல்லாததால் கோடைக்கு முன்பாகவே கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்துள்ளது. எனினும் சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு மயிலாடுதுறையில் மாயூரநாதர் கோவிலில் நாட்டியாஞ்சலி விழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான மாயூரநாதர் கோவிலில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி விழாவில் தமிழ்நாடு மற்றும் வெளிமாநிலங்கள் மட்டுமின்றி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த பரத கலைஞர்கள் பரதமாடினர். இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருக்கரவாசலில் உள்ள தியாகராஜர் கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் சாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. சிவராத்திரியை முன்னிட்டு தியாகராஜர் கோவிலில் 18,008 நெய் தீபங்கள் ஏற்றப்பட்டு இரவு முழுவதுமாக 4 கால பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சந்திரசேகரர் சுவாமி சன்னதி முழுவதுமாக 20 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை ஒட்டி அங்காளம்மனுக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வடக்கு வாசல் எதிரே அமைந்திருக்கூடிய கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடைபெற்ற நிலையில் சூலம் மற்றும் சிங்கம் பதிந்த மஞ்சள் நிற கொடி உடுக்கை மேல தாளங்கள் முழங்க மரத்தில் கட்டப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம் பகுதிகளில் 1 லட்சம் ஹெக்டேரில் பயிரிடப்பட்ட மக்காச்சோளம் அறுவடை தொடங்கியுள்ள நிலையில் அதன் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு 2,500க்கு விற்கப்பட்ட 1 குவிண்டால் மக்காச்சோளம் தற்போது 1,200 ரூபாய்க்கு மட்டுமே கேட்கப்படுவதால் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். அந்த அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு கூட்டுறவு சொசைட்டிகள் மூலம் இந்த மக்காச்சோளத்தை வாங்கி விற்பனை செஞ்சு அங்கே உள்ள விவசாயிகள் நலமாக இருப்பாங்க. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் மகளிர் உரிமை மீட்பு பயண நிகழ்ச்சியில் பேசிய பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி குழந்தை திருமணங்களை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இளம் தலைமுறையினர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அப்ப ஒரு தலைமுறை முழுக்க ஒயின் ஷாப்புக்கு அடிமையாகி குடிக்கு அடிமையாயிட்டாங்க. அடுத்த இளைய தலைமுறை முழுக்க போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? பொன்னமராவதி அருகே வார்பட்டு கிராமத்தில் மஞ்சு விரட்டு நடத்த புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்ததால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மஞ்சு விரட்டு நடத்த வாடிவாசல் அமைக்கப்பட்ட நிலையில் போட்டிக்கு காளைகளை கொண்டு வருவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த 200க்கும் மேற்பட்டோர் பொன்னமராவதி சிங்கம்புணரி சாலையில் பேருந்தை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல் என் கொசவப்பட்டி பகுதியில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தால் குப்பை முழுவதும் தீப்பரவிய நிலையில் தீயணைப்புத்துறை வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் தரம் பிரிக்கும் இயந்திரம் எரிந்து சேதமடைந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் தவசிமடை ஜல்லிக்கட்டின் போது அடுத்தடுத்து 2 காளைகள் கிணற்றுக்குள் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 40 அடி ஆழமுள்ள கிணற்றில் விழுந்த மதுரை காளை மற்றும் 30 அடி ஆழ கிணற்றில் விழுந்த முதுகெலும்பு உடைந்த கோவில் காளையை தீயணைப்பு மீட்புத்துறை வீரர்கள் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். காயமடைந்த காளைகளுக்கு கால்நடை மருத்துவர்கள் உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் விறுவிறுப்பாக நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் 6 வீரர்கள் காயமடைந்தனர். தம்பிப்பட்டியில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 18 காளைகள் களம் கண்டன. இதில் சீறிப்பாய்ந்த காளைகளை அடக்க முயன்ற 6 வீரர்கள் காயமடைந்தனர்.
உதகை அருகே முதுமலை பகுதியில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களுடன் பாசமாக சுற்றித் திரிந்த ரிவால்டோ ஆண் காட்டு யானை உயிரிழந்தது அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 13ஆம் தேதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்த இந்த யானைக்கு மாவனல்லா மற்றும் வாழைத்தோட்டம் கிராம மக்கள் புகைப்படம் வைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்தூவி தங்களின் கண்ணீர் அஞ்சலியை செலுத்தினர். எல்லார் வீடுகளுக்கும் வரும், எல்லாத்துக்கும் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு செல்லக்குட்டியாக வளம் வந்துட்டு இருந்த அந்த ரிவால்டோ இன்று இந்த நாளில் எங்கள் மத்தியில் அந்த யானை வந்து இல்லாமல் போயிட்டாங்க. ரிவால்டோ கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களை இழிவாக பேசியதாக குற்றம் சாட்டி தென்காசியில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமூக வலைதளங்களில் வைரலான அவரது பேச்சுக்கு பெண் நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பெண்களை அவமதித்த சட்டமன்ற உறுப்பினர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மகா சிவராத்திரியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரைப்பட நடிகர் பாபி சிம்ஹா சுவாமி தரிசனம் செய்தார். தனது 25வது திரைப்படத்தை முன்னிட்டு கோவிலுக்கு வந்த அவர் உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையாரை மனமுருக வேண்டி வழிபாடு மேற்கொண்டார். கோவிலுக்கு வந்திருந்தவர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலைப்பாதையில் பிரேக் பிடிக்காமல் பாறை மீது வேன் மோதியதில் 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் காயமடைந்தனர். திண்டுக்கல்லை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பயணித்த வேன் டம்டம் பாறை அருகே சென்ற போது பிரேக் பிடிக்காததால் பாறை மீது மோதியது. இதில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் புகழ்பெற்ற புனித லூர்து அன்னை ஆலயத்தின் 75ஆம் ஆண்டு பவள விழா திருபவனி சிறப்பாக நடைபெற்றது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை மரியாள் எழுந்தருளி வீதி உலா வந்தார். இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஜெப பாடல்கள் மற்றும் வாத்திய முழக்கங்களுடன் பிரார்த்தனை செய்தனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்க பார்ப்பதாக மத்திய பாஜக அரசை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் 9வது நாளாக பாத யாத்திரை நடைபெற்றது. இறைமந்துறையில் தொடங்கி பூத்துறை வரை நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தலைமை தாங்கினார். விஜய் வசந்த் எம்பி மற்றும் கட்சி தொண்டர்கள் வீதி வீதியாக சென்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள தனியார் இரும்பு உருக்கு ஆலையை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழைய இரும்புகளை பாய்லரில் உருக்கும்போது ஏற்பட்ட பயங்கர வெடிப்பு சத்தத்தால் கங்கந்தொட்டி கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தொழிற்சாலை நுழைவாயிலில் பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியரை மிரட்டி செல்போனில் பதிவான காட்சியை நீக்கிய காவலரை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். கூனிமாங்காடு ஆரம்ப சுகாதார நிலைய காவலர் கோவிந்தராஜை அஜித் என்பவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை செவிலியர் சுகன்யா தன்னுடைய செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். நிலையில் இந்த சம்பவத்தை விசாரிக்க வந்த கனகமாசத்திரம் தனிப்பிரிவு காவலர் செந்தில் வீடியோவை நீக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தனிப்பிரிவு காவலர் செந்திலை சிறைப்பிடித்தனர். கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதை துணை முதலமைச்சர் உதயநிதியை பார்த்து தாவேக தலைவர் விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திமுக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த 3 ஆண்டுகளில் விஜய் மொத்தமாக பேசியது 82 நிமிடங்கள் மட்டும்தான் என்று கூறினார். 3 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு நாடாளுமன்ற தேர்தல் நோ, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நோ, ஸ்ட்ரெயிட்டா சீஃப் மினிஸ்டர் சார் தான், வேற எதுவும் அவருக்கு வேண்டாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலுக்கு ஆட்டோக்கள் செல்ல அனுமதி வழங்க கோரி கோவில் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர். திருத்தணி முருகன் கோவிலில் முக்கிய விழா நாட்களில் மலைப்பாதையில் ஆட்டோக்கள் செல்வதால் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தடுக்க கோவில் நிர்வாகம் சார்பில் ஆட்டோக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மலைக்கோவில் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது அங்கு வந்த காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். புதுக்கோட்டை திருவப்பூர் ரயில்வே கேட்டின் தடுப்பு கம்பி உடைந்ததால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரயில் வருவதற்காக கேட் மூடப்பட்ட போது அவ்வழியாக வந்த சிறிய ரக சரக்கு வாகனம் வேகமாக செல்ல முயன்று மோதியதில் ஒருபுறம் கம்பி முறிந்து விழுந்தது. உடனடியாக செயல்பட்ட ரயில்வே ஊழியர்கள் உடைந்த கம்பியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
காரைக்காலில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பாதுகாப்பு பணிக்காக வந்த திருவாரூர் மாவட்ட வெடிகுண்டு சோதனை பிரிவு வாகனம் மோதி முதியவர் உயிரிழந்தார். பாதுகாப்பு பணி முடிந்து திரும்பிய போது காரைக்கால் பஞ்சூர் பகுதியில் முதியவர் பக்கீரிசாமி மீது வாகனம் மோதியதில் பலத்த காயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து குறித்து காரைக்கால் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜஸ்தானில் ராணுவ வாகன விபத்தில் உயிரிழந்த கன்னியாகுமரி மாவட்ட வீரர் குமாரதாசின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது அவரது உடல் ராணுவ வாகனத்தில் வராமல் தனியார் ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்பட்டதைக் கண்டு ஆத்திரமடைந்த உறவினர்கள் தக்கலை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ராணுவ வீரர்கள் வந்து சமாதானம் செய்ததைத் தொடர்ந்து உடல் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. ராணுவ மரியாதையின்றி உடல் கொண்டுவரப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேசிய ஒற்றுமை மற்றும் கடலோர பாதுகாப்பை வலியுறுத்தி மத்திய தொழில் பாதுகாப்பு படை மேற்கொண்டுள்ள வந்தே பாரதம் சைக்ளோதான் குழுவினருக்கு கடலூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 6553 கிலோமீட்டர் தூரத்திற்கு 65 பெண்கள் உட்பட 130 வீரர்கள் பங்கேற்றுள்ள இந்த பயணத்தை பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பொதுமக்கள் வரவேற்றனர். கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் புதுப்பாளையம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சக்தி அழைத்தல் நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது. பலரும் தலையில் குடத்துடன் சாமியாடியபடியே ஊர்வலமாக சென்றனர். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள குருநாதர் சமேத அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மஞ்சள் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து பரப்பியதாக அதிமுக ஐடி விங் நிர்வாகி கைது செய்யப்பட்டார். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையத்தை சேர்ந்த அதிமுக ஈரோடு மண்டல சமூக வலைதள பிரிவு துணைத் தலைவர் பசுபதி செந்திலை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கரூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். மகா சிவராத்திரி என்பதால் தூத்துக்குடியில் உள்ள கடைகளில் மட்டன் சிக்கன் விற்பனை சுமார் 80% குறைந்தது. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதும் மார்க்கெட் வெறிச்சோடி காணப்பட்டது. பார்க்கவே தெரியும், ஒரு இல்லைன்னா வெள்ளத்தில் ஃப்ரீயாக இருக்க மாட்டோம், எப்பவும் கூட்டமாக இருக்கும் கடையில். இன்னைக்கு இப்படி இருக்குன்னு அடுத்த வாரம் வேறு 2 நாளில் லஞ்சு டேஸ் வேறு ஆரம்பிச்சிடும். கறிக்கடைக்காரங்க பாடு கொஞ்சம் நிலமரம் சிரமமாக தான் இருக்கும் பொழுது ஒரு 10-40 நாளைக்கு. சேலத்தில் ஜவுளி பூங்கா அமைய உள்ள இடத்தில் சாயப்பட்டறை இல்லை என்று அரசாணை வெளியிட வலியுறுத்தி பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜாகீர் அம்மாபாளையத்தில் சாயப்பட்டறை மற்றும் சலவை பட்டறை அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் பொதுமக்கள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் எம்எல்ஏ அருள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 200 கனஅடியாக குறைந்துள்ளதால் அருவிகள் அனைத்தும் பாறைகளாக காட்சியளிக்கின்றன. கோடைக்காலம் தொடங்கும் முன்பே நீர்வரத்து வெகுவாக சரிந்துள்ளதால் நேற்று விடுமுறை தினத்திலும் சுற்றுலா பயணிகள் வருகையின்றி ஒகேனக்கல் வெறிச்சோடி காணப்பட்டது. மெயினருவியில் நீர்வரத்து குறைந்ததால் அங்கு வந்த ஒரு சில சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றமடைந்தனர். நிலவி வரும் இந்த வறட்சியால் வரும் காலங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. வீடு கட்ட சட்டவிரோதமாக மணல் கொள்ளையர்களிடம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய புகாரில் 2 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். வாலாஜாபாத் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்த சம்பத்குமார், மணிகண்டன் ஆகியோர் சொந்த வீடு கட்டி வரக்கூடிய நிலையில் சட்டவிரோதமாக மணல் கொள்ளையர்களிடம் அதிகாரத்தை பயன்படுத்தி மணலை பெற்றதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் புகார் உறுதியானதால் இருவரையும் ஆயுதப்படைக்கு மாற்றி மாவட்ட எஸ்பி ஐமன் ஜமால் உத்தரவிட்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பேருந்து நிலையத்தில் மின் விளக்குகள் எரியாததால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை, தென்காசி, சங்கரன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் உள்ள மின் விளக்குகள் எரியாததால் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. இதனால் கடும் அவதியடைந்த பயணிகள் மின் விளக்குகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நடைபெற்ற தாயகம் திரும்பிய தமிழர்களின் உரிமை மீட்பு மாநாட்டில் இலங்கை கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டைமான் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய 5.5 லட்சம் தமிழர்களின் நில உரிமை மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகளுடன் இணைந்து பாடுபடப் போவதாக தெரிவித்தார். குறிப்பாக அரசு தேயிலை தோட்டங்களை மூடுவதற்கு பதிலாக அவற்றை மக்களுக்கே குத்தகைக்கு வழங்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கை குறித்தும் அவர் வலியுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வழியாக ஆந்திராவில் இருந்து தினசரி நூற்றுக்கணக்கான டிப்பர் லாரிகளில் சட்டவிரோதமாக மணல் கடத்தி வரப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போலி ரசீதுகளை பயன்படுத்துவதால் தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதுடன் விபத்து அபாயமும் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் நந்தியாற்றின் வரத்து கால்வாய் பகுதிகளில் மண் கொட்டப்படுவதால் நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர் நடுக்கடலில் தவறி விழுந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விக்டோரியா நகரைச் சேர்ந்த 55 வயதான ஜஸ்டின் விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றபோது கடலில் தவறி விழுந்தார். சக மீனவர்கள் அவரது உடலை தேடி மீட்டு ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு எடுத்து வந்தனர். அவரது உடல் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மெரைன் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர். தஞ்சை பெரிய கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெருவுடையாரை தரிசித்தனர். கூட்ட நெரிசலை தவிர்க்க 3 அடுக்கு காவல்துறை பாதுகாப்புடன் பக்தர்கள் தீவிர பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டனர். பெருவுடையாருக்கு பாலாபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது. மகா சிவராத்திரியையொட்டி பொள்ளாச்சி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் உலக அமைதி மற்றும் விவசாயம் செழிக்க வேண்டி 108 சிவலிங்கங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 108 வகை மூலிகைப் பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு 12 திருமுறை பாராயணங்கள் முழங்க மலர் அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. இந்த சிறப்பு வழிபாட்டில் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் அருகே சித்தர் கோவில் வனப்பகுதியில் நிலவும் கடும் வறட்சியால் குரங்குகள் உணவின்றி சாலையோரங்களுக்கு படையெடுத்து வருகின்றன. அவ்வப்போது அதிவேகமாக செல்லும் வாகனங்களில் அடிபட்டு குரங்குகள் உயிரிழக்கும் சம்பவங்களும் அதிகரிப்பதாக கூறப்படுகிறது. கோடை வெயிலின் தாக்கம் தொடங்கிய நிலையில் வனப்பகுதிக்குள் விலங்குகளுக்கு உணவு மற்றும் குடிநீர் வசதி செய்ய வனத்துறைக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட 7 வனச்சரகங்களில் நிலப்பகுதிகளில் வாழும் பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளன. பாம்பே, சோலா, வட்டக்கானல், பெருமாள் மலை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் 150க்கும் மேற்பட்டோர் 10 குழுக்களாக பிரிந்து கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்கின்றனர். நீலகிரி ஃப்ளை கேச்சர், பிளாக் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ளை கேச்சர், ஒயிட் செக் பாப்பெட் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இனங்கள் கணக்கெடுக்கப்படுகின்றன. திருவாரூர் மாவட்டத்தில் பருத்தி சாகுபடிக்கு தேவையான குறைந்த அளவு மணலை எடுக்க அனுமதி வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆற்றங்கரைகளில் மணல் திருட்டு என கூறி வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் தங்களை துன்புறுத்துவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு 3-4 மூட்டை சாக்குக்கு சிப்பத்துக்கு 4 மூட்டை தேவைப்படுது மணல். அதனால அதை எடுக்கும்போது கொஞ்சம் அதிகாரிகள் கொஞ்சம் தடுக்கிறாங்க. அதை கொஞ்சம் அரசு கொஞ்சம் தீவிரமாக எடுத்து கொஞ்சம் பார்க்கணும். அதிகாரிகள் பார்க்க சொல்லுங்க, நாங்கள் பருத்தி போடுறோமா என்னன்னு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. பெத்தாசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த 20 வயதான மணிஷ்குமார் சாலை விபத்தில் படுகாயம் அடைந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்தார். இதையடுத்து மணிஷ்குமாரின் கண்கள், நுரையீரல், சிறுநீரகம் உள்ளிட்ட உடல் உறுப்புகளை அவரது குடும்பத்தினர் தானம் செய்தனர். இந்நிலையில் மணிஷ்குமாரின் உடலுக்கு கள்ளக்குறிச்சி கோட்டாட்சியர் முருகன் மலர் வளையம் வைத்து அரசு மரியாதை செலுத்தினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தனியார் பேருந்து மோதி சைக்கிளில் சென்ற முதியவர் பலத்த காயமடைந்தார். சூரியமணல் கிராமத்தைச் சேர்ந்த முத்துசாமி என்ற 75 வயது முதியவர் சைக்கிளில் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது பின்னால் வந்த தனியார் பேருந்து மோதியது. இதில் பலத்த காயமடைந்த முத்துசாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பேருந்தில் ஹாரன் இல்லாததே விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தருமபுரி அருகே 3 வயது சிறுமிக்கு சிகரெட்டால் சூடு வைத்து சித்திரவதை செய்த தாயும் அவரது காதலனும் கைது செய்யப்பட்டனர்.
பாலக்கோட்டையில் கணவரை பிரிந்த மனைவி எழிலரசி என்பவர் ஐயப்பன் என்பவருடன் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் ஐயப்பன் தினமும் மது குடித்துவிட்டு வந்து எழிலரசியின் 3 வயது மகளுக்கு சிகரெட்டால் சூடு வைத்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுமிக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் தகவலறிந்த காவல்துறையினர் எழிலரசி, ஐயப்பன் இருவரையும் கைது செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே டாஸ்மாக் கடையில் மது அருந்த வந்தவர்கள் பார் பணியாளர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சமயசங்கிலி அருகே உள்ள கடையில் மது அருந்த வந்தவருக்கும் கடையின் பணியாளர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு இருதரப்பினரும் ஒருவரையொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இருதரப்பினரையும் பிடித்து விசாரணை நடத்தினர். புதுக்கோட்டை அருகே வைர வியாபாரியை வழிமறித்து வைர நகைகளை வழிப்பறி செய்த கும்பலை காவல்துறையினர் 48 மணி நேரத்தில் பிடித்துள்ளனர். கரூரைச் சேர்ந்த வியாபாரி லோகநாதன் வாடிக்கையாளரின் அழைப்பை ஏற்று காரில் வைர நகைகளை எடுத்து சென்றார். இந்நிலையில் பெருஞ்சுனை அருகே அவரது காரை வழிமறித்த கும்பல் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நகைகளை பறித்துக் கொண்டு தப்பினர். புகாரின் பேரில் துரிதமாக செயல்பட்ட காவல்துறையினர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முகேஷ் கண்ணன், மாயகிருஷ்ணன் மற்றும் சுரேஷ் ஆகியோரை கைது செய்தனர். பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள ஆழியார் கவி அருவியில் கோடைக்கால தொடக்கத்தால் நீர்வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. விடுமுறை தினமான நேற்று அருவியில் குளிக்க ஆர்வத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் நீர்வரத்து குறைந்திருப்பதைக் கண்டு ஏமாற்றமடைந்தனர். வனத்துறையினர் முன்கூட்டியே தகவல் தெரிவித்த போதிலும் வருகை தந்த சுற்றுலா பயணிகள் நுழைவு கட்டணம் செலுத்தி அருவியின் அழகை ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட வள்ளலார் கோவில் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் நல்லப்பாம்பு மற்றும் கட்டுவிரியன் ஆகிய விஷப்பாம்புகள் புகுந்தன. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மீட்புத்துறையினர் லாவகமாக போராடி 2 பாம்புகளையும் பிடித்தனர். இதையடுத்து பிடிபட்ட பாம்புகள் பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டன. தருமபுரி பிடமனேரி பகுதியில் குடும்ப தகராறில் தற்கொலைக்கு முயன்ற பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோகுல் அஞ்சுமாஸ் தம்பதிக்கு 7 வயதில் மகள் உள்ளார். குடிப்பழக்கத்திற்கு அடிமையான கோகுல் அடிக்கடி அஞ்சுமாசிடம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மாமியார் விஜயாவும் மன உளைச்சல் ஏற்படுத்தியதால் விரக்தியடைந்த அஞ்சுமாஸ் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். படுகாயமடைந்த அவர் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து தற்கொலைக்கு தூண்டியதாக கணவர் கோகுலை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மாமியாரை தேடி வருகின்றனர். திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற சிமெண்ட் லாரி செங்கல்பட்டு அருகே 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநரும் உதவியாளரும் பலத்த காயமடைந்தனர். இருங்குன்றப்பள்ளி பாலாற்று பகுதியில் சொகுசு கார் ஒன்று முன்னால் சென்ற வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றது. அப்போது எதிரே வந்த லாரியின் ஓட்டுநர் கார் மீது மோதாமல் இருக்க இடதுபுறமாக திருப்பினார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் நினைவு தினத்திற்காக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த 82 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. போட்டியில் சீறி பாய்ந்தோடிய போது ஒரு சில வண்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு விபத்திற்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஒரு சாரதி ஒற்றை சக்கரத்துடன் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்தோடியதை கண்ட பார்வையாளர்கள் வியப்படைந்தனர். Go.